Hello, my dear students. In this class, we are going to learn the supplementary lesson A Shot in the Dark, written by Sagi, part 2. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த ஸ்லிதர் பை கூட பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்த மிஸ்ஸஸ் சால்பன் ஜேகோடைய பேர்ட்டி இறங்க வேண்டிய இடம் வந்ததுனால குட் பை சொல்லிட்டு அப்படியே இறங்குறாரு. அதே போல் இவரும் குட் பை சொல்கிறாங்க. அதுக்கு திரும்பவும் அந்த பையன் ஒரு கொஷின் கேட்குறான். "You have forgotten the threequint," said the young man, opening the carriage door and pitching his suitcase onto the platform. நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாரு அந்த ரயில் பெட்டியினுடைய கதவை திறந்துட்டு. அதே சமயத்தில் அந்த தன்னுடைய சூட்கேஸையும் பிளாட்ஃபார்மில் வைக்கிறாரு. அதுக்கு ஸ்லிதாபாய் சொல்கிறாரு, "I no intention of lending you 3 pounds or 3 shillings," said Slitherby severely. ஸோ உனக்காக 3 pounds இல்லை 3 shilling கூட கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஸ்லிதர்பாய் சொல்கிறாரு. "But you said," பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு பேர்ட்டி கேட்குறாரு. "I know I did," நான் சொன்னேன், எனக்கு நல்லா தெரியும். "My suspicions hadn't been roused then," என்னுடைய சந்தேகம் அப்போ எழவே இல்லை. "Though I hadn't necessarily swallowed your story." ஸோ அந்த சமயத்தில் உன்னுடைய கதை உன்னுடைய உண்மை என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கல. "The discrepancy about the cross put me on my guard, notwithstanding the really brilliant way in which you accounted for it." அதே சமயத்தில் நீங்கள் இந்த க்ரஸ் அந்த சீல் சம்மந்தமாக 2 விஷயங்கள் சொன்னீங்களா இல்லைங்களா, அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. "Then I laid a trap for you." அதுக்கப்புறம் தான் நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது, உனக்காக வலை விரித்தேன், நீ போய் சொல்கிற அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. "I told you that I had never met Mrs. Salpen Jago." நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சால்பன் ஜேகாவை இதுவரையிலும் பார்த்ததே இல்லை அப்படின்னு. "As a matter of fact, I met her at lunch on Monday last. She is a pronounced blondie." நான் உங்ககிட்ட மிஸ்ஸஸ் சால்பன் ஜேகாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது உண்மை இல்லை. லாஸ்ட் மண்டே லஞ்ச் பார்ட்டியில் அவங்கள பார்த்தேன். "She is a pronounced blondie." Blondie means a lady who is in golden color hair. The train moved on, leaving the soy distant cadet of the Salpen Jacob family cursing furiously on the platform. ரயில் அப்படியே நகர ஆரம்பிக்குது. யாரை விட்டுட்டு அப்படின்னா சால்பன் ஜேகாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த பிளாட்ஃபார்மில் விட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. "Well, he hasn't opened his fishing expedition by catching a flat," chuckled Slitherby. ஸ்லிதர்பாய் சொல்கிறாரு ஃபிஷ்ஷிங் எக்ஸ்பெடிஷனை பற்றி, அதாவது எக்ஸ்பெடிஷன் மீன்ஸ் டைம் பாஸ். ஃபிஷ்ஷிங்கை பற்றி அவர் எதுவும் சொல்லாமையே போயிட்டார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நினைக்கிறாரு. "He would have an entertaining story to recount at dinner that evening." அதே சமயத்தில் தனக்கு நினைக்கிறாரு ஈவினிங் டின்னரில் அந்த டின்னரில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லது குஷிப்படுத்துறதுக்காக தனக்காக ஒரு ஸ்டோரி கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. "And his clever little trap would earn him applause as a man of research and astuteness." ஸோ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொன்னோம் அப்படின்னா இவருடைய இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் வெளிப்படும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. He was still telling his adventure in imagination to an attentive audience of dinner guests when the train drove up at his destination. ஸோ இன்னும் தன்னுடைய மன கற்பனையில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு, எப்படியெல்லாம் டின்னர் கெஸ்ட் கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற அந்த கற்பனையில். ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. On the platform, he was greeted sedately by a tall footman and noisily by cloudy people Casey, who had apparently travelled down by the same train.
ஸோ அந்த சமயத்தில் ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் அவரை விஷ் பண்ணி கூப்பிடுறாங்க. யார் அப்படின்னா அவர் தான் கிளாடி பீப்புள் கேசி. அவரும் யார் அப்படின்னா அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வந்த ஒருத்தர் தான். ஹலோ ஸ்லிதபாய், யூ ஸ்பெண்டிங் த வீக்கெண்ட் அட் பிரில்? குட், எக்ஸலண்ட். ஸ்லிதபாயை பார்த்து விஷ் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி இந்த வீக்கெண்டில் பிரில்லில் தான் நீங்கள் உங்களுடைய வீக்கெண்டை கொண்டாட போகிறீங்க, கழிக்க போகிறீங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு விஷ் பண்ணுறாரு. வீல் ஹாவ் அ ரவுண்ட் ஆஃப் கோல்ஃப் டுகெதர் டுமாரோ. நாம் 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு கோல்ஃப் விளையாடலாம். ஐல் கிவ் யூ யுவர் ரிவெஞ்ச் ஃபார் ஹோய்லேக். ஹோய்லேக்கில் நான் அன்றைக்கி ஜெயிச்சிட்டேன், அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு நாளைக்கு பழி வாங்கிக்கலாம், அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாட் அ பேட் கோர்ஸ் ஹியர் ஆஸ் இன்லேண்ட் கோர்சஸ் கோ. இங்கே கோல்ஃப் மைதானம் அங்கே இருந்த மாதிரி மோசமாக இருக்காது, இங்கே நல்லாயிருக்கும், நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் வி ஆர், ஹியர் இஸ் அ கார் வெயிட்டிங் ஃபார் அஸ் அண்டு வெரி நைஸ் டு. ஸோ நமக்காக கார் வெயிட் பண்ணிகிட்ருக்குது, கார் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த கார் விச் ஓன் த கேசிஸ் approval was a sumptuous looking vehicle which seemed to embody the last word in elegance, comfort and locomotive power. ஸோ கேசியினுடைய அப்ரூவலை வாங்கின காரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் இன்னும் கடைசியாக சொல்லணும் அப்படின்னா எலகன்ஸ் மீன்ஸ் குட் லுக்கிங், கம்ஃபர்டபுள், நல்ல ஒரு சௌகரியம், அண்ட் ஆல்சோ லோகமேட்டிக் பவர், நல்ல விசைத்தன்மை இருக்கக்கூடிய அந்த கார். Its graceful lines and symmetrical design masked the fact that it was an enormous wheel structure combining the features of a hotel lounge and an engine room. ஸோ அதனுடைய வரிகள் அது மட்டும் இல்லாமல் அது உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை எல்லாம் பார்த்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கன்னா ஹோட்டலில் இருக்கக்கூடிய நல்ல சோஃபா செட்லாம் போட்டிருக்கக்கூடிய ஒரு தங்கும் அறை போலவும் அதே சமயத்தில் என்ஜின் ரூமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் வெஹிக்கிள் டு த போஸ்ட் சேஸ் இன் விச் ஆர் கிராண்ட் ஃபாதர்ஸ் யூஸ் டு ட்ராவல் எக்ஸ்கிளைம் த லாயர் அப்ரிஷியேட்டிவ்லி. இது ஒரு வித்தியாசமான வெஹிக்கிள், ஒரு வாகனம் அப்படின்னு சொல்கிறாரு. எது மாதிரி அப்படின்னா பழங்காலத்தில் நம்மளுடைய தாத்தாக்கள் எல்லாம் யூஸ் பண்ணாங்களே அது மாதிரியான ஒரு கார் அப்படின்னு சொல்கிறாரு. And for Slitherby's benefit, he began running over the chief points of perfection in the fitting and mechanism of the car. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிதர்பை அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ், அந்த காரை பற்றி, அதனுடைய மெக்கானிசமை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கிறாரு. Slitherby here not a single word, noted not one of the details that were being expounded to him. ஸ்லிதர்பை ஆனால் இந்த வார்த்தைகளில் ஒன்றை கூட கேட்கவே இல்லை. ஸோ அவருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட எந்த ஒரு வார்த்தைகளையும் சென்டென்ஸையும் அவர் கேட்கவே இல்லை. His eyes were fixed on the door panel on which were displayed 2 crests. அவருடைய கண்கள் எல்லாமே எதை பார்த்துருக்குது அப்படின்னா அந்த டோர் பேனலில் பார்த்துருக்கு. ஸோ அந்த டோர் பேனலில் 2 க்ரெஸ் மீன்ஸ் சீல் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா a greyhound currant and a demi lion holding in its paw a crosslet. ஸோ அதில் ஒரு வேட்டை நாய் இருக்கிற மாதிரியும் அதே சமயத்தில் இன்னொரு டெமி லயன் இருக்கிற மாதிரியும் பார்க்குறாரு. The Casey was not sort of man to notice an observed silence on the part of a companion. கேசியை பொறுத்தவரையிலும் எப்போவுமே அமைதியாக இருக்கக்கூடிய நபர் இல்லை. He had been silent himself for nearly an hour in the train. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அவர் அமைதியாகவே இருக்கிறாரு. And his tongue was making up for the lost time. ஸோ இழந்த அந்த அமைதியாக இருந்த நேரத்தை ஈடுகட்டுறதுக்காக யார்கிட்டே ஒருத்தர் பேசின போல் அவருக்கு இருக்குது. Political gossip, personal anecdote and general observation flowed from him in an uninterrupted stream as a car sped along the country roads.
கார் அந்த ரோட்டில் அப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அரசியல் சம்பந்தமான வீண் பேச்சுக்கள், தன்னை பற்றிய சில குறிப்புகள், அதே சமயத்தில் அவர் ஜென்ரலாக பொதுவாக பார்த்தது இதெல்லாமே அவருடைய வாயிலிருந்து தடையில்லாமல் தொடர்ந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரம் தி இன்னர் ஹிஸ்ட்ரி ஆஃப் டப்ளின் லேபர் ட்ரபிள்ஸ், அதுக்கப்புறம் டப்ளினில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளருடைய பிரச்சனை அதை பற்றி சொல்கிறாரு. த ப்ரைவேட் லைஃப் ஆஃப் த பிரின்ஸ் டிசைக்னேட் ஆஃப் அல்பேனியா, அது மட்டும் இல்லாமல் அந்த அல்பேனியா பிரின்ஸினுடைய இளவரசனுடைய அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறாரு. He progressed with an easy volubility to an account of an alleged happening at the 9th hole at Sandwich. ஸோ கோல்ஃப் விளையாடும்போது இடையில இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து அவங்க சாண்ட்விச் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்னென்ன நிகழ்ந்தது அதை பற்றி எல்லாமே பேசிட்டு இருக்கிறாரு. And a verbatim report of a remark made by Duchess of Perthshire at Tango Tea அப்படிங்கிற இடத்துல டச்சஸ் பேன்சயர் அப்படிங்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க மாட்டிக்கிட்டது, மக்கள்கிட்ட அந்த பேச்சை வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டது, அதை பற்றிலாம் பேசுகிறாரு. Just as the car turned in at the Brill's entrance gates, Casey captured Slitherby's attention by switching him remarks to the personality of their hostess. ஸோ அதுக்கப்புறம் காரு பிரில் அந்த கட்டடத்தினுடைய என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்த உடனே கேசி வந்து ஸ்லிதர்பைனுடைய அட்டென்ஷனை வந்து எப்படி கொண்டு வர்றார் அப்படின்னா அந்த ஹோஸ்டஸை பற்றி பேசுகிறது மூலிமா. பிரில்லியன்ட் உமன், level headed, a clear thinker, knows exactly when to take up an individual or a cause, exactly when to let him or it trap. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப புத்திசாலியான பெண்மணி, லெவல் ஹெட்டட், எப்பவும் ஒரே மாதிரியே இருப்பாங்க, ரொம்ப ஆணவத்திலையும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அடக்கமாகவும் இருக்க மாட்டாங்க. எ கிளியர் திங்கர், தெளிவாக யோசிக்கக்கூடியவங்க. நோஸ் எக்ஸாக்ட்லி வென் டு டேக் அப் அண்ட் இண்டிவிஜுவல், ஒருத்தரை வந்து எப்போ நம்ம பயன்படுத்தணும், என்ன காரணத்துக்காக பயன்படுத்தணும், ஸோ எப்போ அவங்கள கழட்டி விடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஷியல் உமன் பட் spoils herself and her chances by being too restless. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி செல்வாக்கு நிறைஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவங்கள தண்ணியே அழிச்சிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா தான் ரெஸ்ட் இல்லாமல் ஓய்வு எடுக்காமல் ரொம்ப அலைஞ்சிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால நோ ரிப்போஸ், அவங்க தூங்குறதே இல்லை. குட் அப்பியரன்ஸ் டு, பார்க்குறது ரொம்ப அழகாக இருப்பாங்க. டில் ஷி மேட் தட் இடியாட்டிக் சேஞ்ச், ரொம்ப அழகாக தான் இருந்தாங்க, பட் அந்த மாற்றத்தை செய்ய வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு கிளாடி பீப்புள் கேசி. அதுக்கு ஸ்லிதர்பை சேஞ்ச் கொரீட் ஸ்லிதர்பை வாட் சேஞ்ச், மாற்றமா, என்ன மாற்றம் அப்படின்னு ஸ்லிதர்பை கிளாடி பீப்புள் கேசி பார்த்து கேட்குறாரு. வாட் சேஞ்ச், யூ டோன்ட் மீன் சே அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் ஒன்லி நோன் ஹர் ஜஸ்ட் லேட்லி. என்ன சேஞ்சா, உங்களுக்கு தெரியாதா? ஓ, நீங்கள் லேட்டாக தான் பார்த்தீங்கல்ல. ஷீ யூஸ்ட் டு ஹேவ் பியூட்டிஃபுல் டார்க் ப்ரௌன் ஹேர் விச் வென்ட் வெரி வெல் வித் ஹர் ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கலராக இருந்தாங்க. அந்த கலராக இருந்ததுக்கு அவங்களுடைய கூந்தல் முடி ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் இருந்தது. தென் ஒன் டே அபவுட் 5 weeks ago, ஒரு நாள் 5 வாரங்களுக்கு முன்னாடி, ஷீ எலக்ட்ரிஃபைட் எவ்ரி ஒன் by appearing as a brilliant blonde. எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாங்க, அதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாண்டி ஹேரில் தோன்றினது மூலிமா. பிளாண்டி மீன்ஸ் எ லேடி who has a golden color hair. quite ruined her looks, அது வந்து அவங்களுடைய தோற்றத்தையே பாழாக்கிடுச்சு. here we are, I say, what's the matter with you? You look rather ill. சரி, என்ன ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத மாதிரி, மனசு சரியில்லாத மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. தட்ஸ் ஆல் த ஸ்டோரி. ஃப்ரம் த சப்ளிமெண்ட்ரி பார்ட்,
You are asked to write a paragraph of about 150 words. So for that, you can first of all write the title of the supplementary lesson, A Shot in the Dark. After that, you can write the author's name, H. Munro or Saki. Next, we can write down the characters, especially Philip Slitherby, Mrs. Salpen Jago, Betty, and Clady People Casey. Then we can write the theme. After that, we can write the paragraph in simple sentences. So let us discuss the gist of the supplementary lesson. Philip Slitherby travels by train to meet Mrs. Help and Jago. Bertie, her son, also travels with him. He asks Slitherby to lend him money. He had not brought his purse. Bertie uses a demi-line crest. He says that his mother has dark brown hair. Slitherby doesn't believe his words, so he doesn't give him money. Later, he comes to know the truth. He had done the mistake and Betty had said the truth. So after writing few sentences, we can finish our paragraph by writing a quotation. Okay, my dear students, let us see in the next class. Thank you very much.